ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி மொச்சப்பயிரும் அவரைக்காவும் வச்சு கிராமத்து ஸ்டைலில் ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கூட்டு மட்டும் செய்தால் போதுங்க, சாதம் கூட சாப்பிட்றதுக்கு வேறு எந்த குழம்புமே தேவையில்லை, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதம் கூட சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபிங்க. வாங்க இந்த டேஸ்டான மொச்சப்பயிறு அவரைக்காய் கூட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு, அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுடுங்க. கடுகு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கி வந்ததும் 2 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லைங்க, ஓரளவுக்கு அந்த எண்ணெயில் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு நாரெல்லாம் இருந்ததுன்னா பிரிச்சுட்டு பொரியலுக்கு நறுக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. காய் வேக வேக தக்காளி வெங்காயமும் நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா காய்க்கு 3/4 அளவு தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவரைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க, ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே காய் நல்லா வெந்து வந்துடும். காய் வந்ததுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாக வற்றிடக்கூடாது, ஒரு 1/4 அளவு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ காய் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு, 3/4 அளவு வெந்திருக்கு. தண்ணியோட அளவு பாருங்கள், ஒரு 1/4 அளவு தண்ணி இருக்குது. இப்போ இந்த டைமில் இதுக்குரிய மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். இதுக்கு சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லாத பட்சத்தில் குழம்பு பொடி இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நீங்கள் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறமா குழம்பு பொடி சேர்த்திங்கன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஒரு 1/4 அளவு தண்ணி இருக்கும்போதே நீங்கள் மசாலா பொடி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட வேக வச்ச மொச்சப்பயிறு எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷான பயிர் கிடச்சிது, அதனால் குக்கரில் ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்தோன்னா பயிர் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஃப்ரெஷ்ஷான பயிர் கிடைக்கலனாலும் நீங்கள் காஞ்ச பயிர் இருக்கும், மொச்சப்பயிறு காஞ்ச பயிர் கடையில் எல்லாம் விற்கும், அதெல்லாம் வாங்கி ஓவர் நைட்டுக்கு ஊற வச்சுருங்க. அதாவது ஒரு 8 மணி நேரம் பக்கம் ஊற வச்சிங்கன்னா பயிர் நல்லா ஊறி வந்துடும். அடுத்த நாள் காலையில் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா பயிர் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். மொச்சப்பயிரில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குங்க, அதனால் நீங்கள் நார்மலாகவே இந்த பயிர் கிடைக்காத பட்சத்தில் ட்ரையான பயிர் இருந்ததுன்னா கூட வாங்கி இந்த மாதிரி கூட்டோ பொரியலோ செய்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ பயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவும் பயிர் காய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர்ற டைமில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பயிர் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வேக வைங்க, கரெக்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சட்டுன்னு கொதி வந்துடுங்க, ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லாவே கொதி வந்துடும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மொச்சப்பயிறு அவரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி மெத்தடில் இந்த டேஸ்டான மொச்சப்பயிறு அவரைக்காய் கூட்டை செய்து பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க, அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்டான பயிறு கூட்டை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.